ஆமா. ம். ஆரம்பமாகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படி ஜெயமலை ஜெயமருகள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் என துறவுகளுக்கும் மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியோட உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் radio.net நூடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரப்போறது உங்களுடைய சொல் தேடல் நிகழ்ச்சியில் முதல் 3 சொற்களை கண்டுபிடிக்கும் நேரம். எல்லாரும் ஆயிட்டமா? ஆமா. முதலாவதுக்கான தரவு 4 எழுத்துக்களை கொண்ட சொல். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். இது ஒரு வஞ்சக எண்ணத்தை குறிக்கும் ஒரு சொல். வஞ்சகமான ஒரு எண்ணத்தை குறிக்கும் சொல். 2வது, இது மூளையின் செயல்பாட்டோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இது மூளையின் செயற்பாட்டோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. 3வது, உடல் வலிமை அல்லது உறுதி என்று பொருள்படும். உடல் வலிமை அல்லது உறுதி, உடல் உறுதியை குறிக்கும் ஒரு சொல். 2வது, மூளையின் செயல்பாட்டோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. 4 எழுத்துக்கள். முதலாவது, இது ஒரு வஞ்சகமான ஒரு எண்ணத்தை குறிக்குது. சில பேர் சொல்லுவோம் நாங்கள் இப்படியான ஆக்கலன்னு சொல்லி. 2வது, மூளையின் செயற்பாட்டோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. 3வது, உடல் வலிமை அல்லது ஒரு உறுதியை, உடல் உறுதியை குறிக்கும் சொல். உடல் வலிமையை சொல்றீங்களா? வலிமை, உறுதி, 4 எழுத்துக்கள். சொல்லி பார்க்கறேன். சொல்லுங்க. சொல்லி பார்க்கறதுல சொல்றது வஞ்சனை, சிந்தனை, ஐயோ எழுதுன பாருங்க. சிந்தனை உடல் வளத்தோட இருந்தது பந்தனை என்று பல. சரி, பார்க்கலாம். மெட்டாக்கள் உடல் பலத்துக்கு, உடல் வலிமை அல்லது உறுதியை குறிக்கும். நிந்தனை என்று அந்த வழி புலியா நிந்தனை என்று வேறும் பார்க்கிறோம். அந்த வழி பிழை. இல்லையா? பிழை. மூளைக்கு தொடர்பானது. கடைசி என்ன சொன்னீங்க? உடல் உடல் வலிமை அல்லது உறுதியை குறிக்கும். வலிமை. சட்டி வலிக்கிறாரு. அங்க கசாப்பு கடை ஆரம்பிச்சிட்டு. ஓகே. நான்கு எழுத்துக்கள் சொல்றீங்களா? என்ன? ஆமா, 4 எழுத்துக்கள். தொடர்புடையனா சுவாசம், நிவாசம், அவாசம் என்று வரும். நான் சொல்லுறேன். தெரியல. தூற்றல், ஆற்றல், தேற்றல். அந்த வழியிலேயும் வராது. நன்றி. வஞ்சனை, சிந்தனை, வஞ்சனை, வஞ்சக எண்ணம். அதாவது இப்ப உங்களோட உள்ளத்துக்குள்ள ஒளித்து வைத்திருக்கும் ஒரு வஞ்சக எண்ணத்தை எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு இலவாகித்தார நேரத்தை கருத்து கொண்டு இலவாகித்தார. வஞ்சக எண்ணம். உள்ளத்துக்குள்ள
இப்ப நான் சொன்னதுக்குள்ளே பதிலும் வந்து ஒன்றுக்கு யாரும் யோசிக்கிறீங்கன்றது. எங்களோட நெஞ்சத்துக்குள்ள வச்சு நாங்க வஞ்சம் நிக்கிற அந்த தந்திரமான குணமா? நாங்கள் சும்மா ஆக்களோட கதைக்கெல்லாம் சொல்லுவோம், அப்படியே நாக்களை பார்த்து அந்த சொல்லி சொல்லுவோம். திட்டம் வந்து தொடக்கி வரும். இல்ல இல்ல, அது எப்படி வராது. மூளை தொடர்பு ஜெயமலர் வணக்கம். நஞ்சம். சூழ்ச்சி நீழ்ச்சி வீழ்ச்சி என்று வருமா? இல்ல, அந்த வழியில வராது. ஓகே. அழிப்பு விழிப்பு நழிப்பண்ணு வரும், அந்த வழியில வருமோ? அதுலயும் வராது. துரோகம் என்று வருமா? அதுலயும் வராது. நாங்க சொல்லுவோம், சில பேரை பார்த்துட்டு இப்படியான குணம்னு சொல்லுவோம். பஞ்சம் தானே தந்திருக்கிறேன். சூழ்ச்சிக்கான ஒரு ஒத்த சொல்லு வருமா? கபடம் வருமா? கபடதான். இல்ல, சூழ்ச்சிக்கான ஒத்த சொல்லு சொல்ல இல்லாத இது. நீங்கள் அந்த 2வது தரவு சொன்னீங்கள் வந்து அது மூளையின் செயல்பாடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. சில பேர் அப்படின்னு சொல்லலாம், சில பேர் வேற மாதிரி சொல்லினோம். ஆனா ஒரு நார்மலா அப்படி சொல்லினோம், மூளையோட செயல்பாடு சொல்லி. மூளையின் செயல்பாடோட தொடர்புடையதாக கருதப்படுகிறது. சரி சரி, ஓகே. அதுக்காக நீங்க உறுப்புகள் நினைக்க வேண்டாம். உறுப்பு வராது. உறுப்புகள் நினைக்க வேண்டாம். துரோகம் என்று வருமா? துரோகம். நான் சொல்லுகிறேன், நடிப்பு, துடிப்பு, உடல் வலிமையை குடிக்கிறது, பிடிப்புன்னு சொல்லி பார்க்கிறேன். அதுவும் தவறு. தவறு. துரோகம் என்று வருமா? இல்ல, அப்படி வராது. அப்படி வராது. அடிக்கடி இந்த இப்படியான கதைப்போம் நாங்கள் கூடுதலா. ஏமாற்றி அப்படி வஞ்ச எண்ணத்தோட இப்படி கதைக்கிறாக்களை இப்படி சொல்லுவோம். அப்படியான விஷக்கிருமியெல்லாம் சொல்லுவோம். விஷக்கிருமியெல்லாம் தான் சொல்லுவோம். கள்ளங்கபடம். இப்ப ஒன்று ஒளிச்சு வச்சுக்கொண்டு, மனதுக்கு ஒளிச்சு வச்சுக்கொண்டு வெளியில ஒரு மாதிரி கதை பின்னும் தானே. அப்படியே நான் சொல்றேன். நடிப்பு துடிப்பு நடிப்பு துடிப்பு அந்த வழியில வராது. கள்ளம் உள்ள நான் சொல்லி வரமா? வடிவா சொல்லுங்க. அது வேற நானா? நீங்க சொல்லுங்க இருக்கா. எனக்கு அந்த 3வது தரவை மட்டும் இருக்கா சொல்லுங்க. உடல் வலிமை அல்லது உறுதி. அந்த உறுதி சும்மா வலிமை உறுதியையும் குறிக்கும் சொல்லு. அது உடல் சொல்ல தேவையில்லை. சும்மா வலிமை உறுதியை குறிக்கும் ஒரு சொல். கள்ளம் 1வதுக்கு, 2வதுக்கு உள்ளம், மற்றதுக்கு அள்ளம் என்று சொல்றேன். தெரியல, அதை சொல்றேன். ஓகே, பார்ப்போம். மற்றாக்கள் 2வது என்ன சொல்றீங்க? உள்ளம். உள்ளம் மணி. மூளை இல்ல, தரவு கேக்குறேன். தரவு வந்து ஒரு மூளையின் செயற்பாடோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. உள்ளம் வரலாம். உள்ளம். சரி, செல்வியர்கள் 2க்கு பதில் சரியாக சொல்லி இருக்கிறார். மற்றது 3வது யாராவது சொல்லுங்க பாப்போம். துள்ளம். ஒவ்வொரு எழுத்த போட்டு சொல்லி கொண்டு போங்க. பெரும் சரி. ஓகே, மெட்டால் சொல்லுங்க. நான் தேனா போடுறேன். தெள்ளம். மெட்டால் சொல்லுங்க. நான் உள்ளம் சொல்றேன். அள்ளம். வணக்கம். என்ன சொல்றீங்க ராஜினியக? ஆனாவா? அதான் நான் சொன்னேன். அது தவறு. மற்ற பேர் யாரும்? அது பிள்ளை. அது பிள்ளை. பிள்ளை. உள்ளம் பிள்ளையா? ஆமா. வெள்ளம். இல்ல, போடுறேன். சல்லம் என்று தவறு. வெள்ளம். வெள்ளம். தவறு. 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 என்ன பத்னி என்ன சொன்னீங்க? மல்லம். மல்லம். மல்லம் தான் சரி. வாழ்த்துக்கள். மானா மல்லம். அதுதான், அதுக்கத்தான் சொன்னேன் நான். மற்ற 2 கொண்டு சொல்லி என்ன புள்ளி போடுறீங்களா? இதுக்கான விடைகள் வந்து கள்ளம், உள்ளம், மல்லம், மானா. ஓகே, 2வதுக்கு போகலாம். சரி, 1வதுல கூட நேரம் மினக்கட்டபடியே 2வது கேள்வி சொல்லுங்க. இது 4 எழுத்துக்கள் தான். 1வதுக்கான தரவு ஒரு வன்முறை செயல். இது ஒரு வன்முறை செயல். 2வது, இது சொந்தமான பொருளை குறிப்பிடும் போது பயன்படுகிறது. எங்களுக்கு சொந்தமான பொருளை நாங்கள் குறிப்பிடும் போது இந்த சொல்லை பயன்படுத்துவோம். 3வது, பாசம் மற்றும் நட்பை வெளிப்படுத்தும் மிக நெருக்கமான உடல் மொழி. பாசம், நட்பை வெளிப்படுத்தும் நெருக்கமான உடல் மொழி. உடல் மொழிய இது உடனே சொல்லலாம்.
முதலாவதுக்கு சண்டை, மூன்று எழுத்தா? 4 எழுத்து. ஓ சாரி ஓகே, 4 எழுத்து. ஓகே, மீண்டும் தர பேர் சொல். 4 எழுத்துக்கள். முதலாவது ஒரு வன்முறை செயல், இரண்டாவது இது சொந்தமான பொருளை குறிப்பிடும் போது பயன்படுத்தப்படுகிறது, மற்றது பாசம் நட்பு வெளிப்படுத்தும் நெருக்கமான உடல் மொழி. சத்தம் சத்தம் முத்தம். முதலாவது என்ன சொன்னீங்க? சத்தம். சானா. ஓ. மற்றது? ரெண்டாவது தத்தம், சொத்தம், சொந்தமா இருக்கிற சத்தம். மற்றது? முத்தம். ஓகே, 2க்கு சரியான விடைகள் வந்து விட்டது. மற்றதை சொல்லுங்க பாப்போம். எதுக்கு வரே இல்ல? நீங்களே யோசிங்க, அவ சொன்னதுல இதுக்கு வராம இருக்கு. சொந்தமானதெல்லாம் வரை. என்ன சொன்னீங்க ஜாக்கா? சத்தம் தத்தம் முத்தம் என்று சொன்ன முதலாவதுக்கு யுத்தம் வரும். யுத்தம். மத்தம். யுத்தம் தான் சரி. யுத்தம். முதலாவதுக்கு யுத்தம். ரெண்டாவதுக்கு சத்தம். சத்தம். சத்தம் எங்கட சொல்லு பொருளுக்கு நாங்களே தத்தம் சொல்றேன். சத்தம் தானாவா? தானா தானா தானா. தத்தம். தத்தம். சத்தமா தானா? மற்றது முத்தம். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். இது 5 எழுத்துக்களை கொண்ட சொல். 5 எழுத்துக்கள். இதுவும் உடனடியா சொல்லுவீங்க நினைக்கிறேன். முதலாவதுக்கான தரவு அருகில் இருக்கும் நிலை. அருகில் இருக்கும் நிலை. இரண்டாவது மனதின் மென்மையான நிலை. மனதின் மென்மையான நிலை. மூன்றாவது இது நேரத்தை மிச்சப்படுத்தவும் ஒரு தகவலின் முக்கிய சாராம்சத்தை உடனே அறிந்து கொள்ளவும் உதவுகிறது. இது நேரத்தை மிச்சப்படுத்தவும் ஒரு தகவலின் முக்கிய சாராம்சத்தை உடனே அறிந்து கொள்ளவும் உதவுகிறது. 4 எழுத்து 5 எழுத்து? 5 எழுத்து. முதலாவது தடவை சொல்லுங்க. அருகில் இருக்கும் நிலை. முதலாவது என்ன? அருகில் இருக்கும் நிலை. அருகில் பக்கத்துல இருக்கிற நிலை. அருகில். இரண்டாவது மனதின் மென்மையான நிலை. மூன்றாவது நேரத்தை மிச்சப்படுத்தவும் ஒரு தகவலின் முக்கிய சாராம்சத்தை உடனே அறிந்து கொள்ள உதவுகிறது. நான் முதலாக சொல்றேன் நெருக்கம், கடைசிக்கு சுருக்கம், மனிதனின் மென்மையான நிலை மீனா சொல்லி பார்க்கிறேன் மிருக்கம். பார்ப்போம். நட்டாக்கள்? நான் தானா போடுறேன் தருக்கம். எதுக்கு? இரண்டாவதுக்கு இவர் சொன்னது சரி. நெருக்கம் கடைசியா. முதலாவதுக்கு தான் நெருக்கம் வரும் நினைக்கிறேன். முதலாவதுதான் நெருக்கம், கடைசிக்கு சுருக்கம். நிலை. மனதின் மென்மையான நிலை. வடிவா யோசிங்கோ. சுவமான சொல்றது நீங்க பிள்ளையா சொன்னீங்க. 2 பேரும் சரி. உடனே வருது இல்ல. நெருக்கம் உருக்கம் கடைசிக்கு சுருக்கம். நேரத்தை மிச்சப்படுத்துறது. மற்றது ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கணும். நாங்க சாரத்தை வாசிச்சே கதையை எடுத்துருவோம். ஏதாவது கதையை மூன்றாவதுக்கு என்ன? சுருக்கம். சுருக்கம். சூனாவா? ஓ சூனா சுருக்கம். அடுத்த 4வதுக்கு போலாம். இது 4 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. இரண்டாவது இது ஒரு பொருட்களை ஒன்றாக இணைப்பதற்கு குறிக்கும். இது பொருட்களை ஒன்றாக இணைப்பதை குறிக்கும். மூன்றாவது உரிமை மிக்க அன்பு. உரிமை மிக்க அன்பு. 4 எழுத்துக்கள். முதலாவது முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. இரண்டாவது இது பொருட்களை ஒன்றாக இணைப்பதை குறிக்கும். மூன்றாவது உரிமை மிக்க அன்பு. இதுவும் எல்லாம் நேரடி சொற்கள். சுகமா சொல்லலாம். முதலாவது கேள்வியை மட்டும் சொல்லுங்க. முறைப்படுத்தப்பட்ட சிந்தனை. கருத்து. மற்றது சேருதலா, உறவு சேருதலா, கடைசி பொருட்களை ஒன்றாக இணைப்பது. ஒன்றாக பொறுத்து உறுத்து. மூன்றாவது என்ன சொல்றீங்க? இந்த உறவுகள் உறுத்து. ஓகே, அதை ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? சரிதான். முதலாவது கருத்து, இரண்டாவது பொறுத்து. அதான் சுவமானதா சொன்ன முதலே. மற்றது உருத்து. உரிமை மிக்க அன்புன்றது உருத்து. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
இதுதான் உடனே வந்தது. இது ஒன்றுதான் நீங்க தான் மூன்றுக்கும் சரியா சொல்லியிருக்கீங்க ஒரே நேரத்துல. மற்ற எல்லாரும் விட்டு விட்டு தான் வந்தது மற்றதெல்லாம். ஓகே, மூன்றாவது என்ன? உருத்து உருத்து உருத்தா ஊனாவா? உருத்து. உங்களோட உள்ள உங்களுக்கு உருத்துன்ற மாதிரி உங்களோட அன்பு உங்களோட உரிமையாக இருக்கிறது, அதுக்கு அது உருத்து. சேர்த்து கொடுத்து மற்றது இது 4 எழுத்துக்கள்லாம். முதலாவது வேலை செய்யும் திறன், வேலை செய்யும் திறன். இரண்டாவது அவமதிப்பு அல்லது வெறுப்பை காட்டும் செயல், அவமதிப்பு அல்லது வெறுப்பை காட்டும் செயல். மூன்றாவது திருத்தம் செய்தல் அல்லது வேறுபடுத்துதல், திருத்தம் செய்தல் அல்லது வேறுபடுத்துதல். அதுக்கான ஒரு சொல். ஒன்றும் வரையில எனக்கு. வேலை இதுவும் செய்யும் சுகமான சொல்லுத்தான். வேலை செய்யும் திறன், மற்றது அவமதிப்பு அல்லது ஒரு வெறுப்பை காட்டும் செயல், மற்றது திருத்தம் செய்தல் அல்லது வேறுபடுத்துதல். 4 எழுத்துக்கள் என்ன? ஆமா, நான் எனக்கு ஒன்றுமே புரியல. இதுவும் சுகமான சொல்லுத்தான். முதல் வந்த மாதிரி தான் இதுவும் சுகமா இருக்கு. முதலாவது என்ன தரவு? வேலை செய்யும் திறன். வேலை செய்யும் திறன். வேலை செய்யும் திறன். 2வதுக்கு தரவை சொல்லுங்க. அவமதிப்பு அல்லது வெறுப்பை காட்டும் செயல். மூன்றாவது திருத்தம் செய்தல் அல்லது வேறுபடுத்துதல். துடிப்பு, கடிப்பு, வெடிப்பு சொல்றேன். இந்த வழியும் வராது. வராது. துடிப்புன்றது இன்னும் ஒரு யோசிச்சு பாருங்க, வேற மாதிரி எது என்னன்னு சொல்லலாம். வேலை செய்யற திறனை பார்த்து நாங்கள் எப்படி ஒரு நல்ல ஒரு விருப்பத்தோட தான் திறமையா செய்வார் அது வேலை. ஈடுபாடு வருமா? ஆற்றல், கடைசிக்கு தேர்தல், மற்றதுக்கு தெரியலையே என்னன்னு வரும். ஒன்றை போடுவோம். போடுங்க. என்ன ரெண்டாவது விழிப்பு, விழிப்பு, பழிப்பு, அழிப்பு வேணுமா? நான் சொல்லி பார்க்கறேன். ஆற்றல், தூற்றல், ஏற்றல். மாற்றல், கடைசிக்கு மாற்றல் வேணும். ஓகே, ஆளுக்கு கொண்டு போடுறேன். ஓகே, சரியா. இதுக்கு ஆற்றல் முதல்ல அது வேலை செய்திறன் ஆற்றல். மற்ற தூற்றல் அவமதிக்கிறது அல்லது வெறுப்பை காட்டுறது தூற்றல். அது திருத்தம் செய்யறது என்றால் மாற்றுறது உண்டு. அல்லது திருத்தம் செய்யறது. ஆமா, கேள்விக்கு வழிகாட்டுது. ஆற்றல், வேலை செய்திறன், தூற்றல். ஓகே, 5 கேட்டுவிட்டேன். 6வதையும் கேட்டுக்கொண்டு நான் நீ பாட்டுறேன். இது 4 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு ஒரு பொருள் மீதான பாசம். ஒரு பொருள் மீதான பாசம். தாக்கமா? பாசம், பாசம். ஒரு பொருள்ல இருக்கிற நீங்க விருப்பப்படுற விருப்பப்படுறது தாகம். ஓகே, அதுண்ட பாசம்னு சொல்ல. இப்ப நாங்க பிள்ளைகள்ல மட்டும் பாசம் இல்லை, கூட விருப்பமான ஒரு பொருள்ல பாசம் வைக்கலாம். அதுக்காக. மற்றது போலி செயல். சரியா, போலி செயல். மூன்றாவது அகங்காரத்திற்கு இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அகங்காரம், அகங்காரத்துக்கு. இப்ப சில பேரை பார்த்து சொல்லுவோம், என்ன இப்படி இருக்கிற, இவர் என்ன பெரிய இப்படி இருக்கிறார். சில ஆட்கள் வந்து அப்படியான கதையில பார்த்துட்டு 4 எழுத்துக்களா? 4 எழுத்துக்கள். இரண்டாவது சொல்லுங்க. போலி செயல், போலியாக. இரண்டாவது என்ன? போலி செயல். போலி செயல். போலியாக ஒருவருக்கு நாங்கள் செய்யற செயல் போலி செயல். ஆணவம் முதலாவது. முதலாவது தரவு ஒரு கருத்து சொல்லுங்க. ஒரு பொருள் மீதான பாசம், தாக்கம், விருப்பம். விருப்பம் இல்ல பாசம், விருப்பம். இப்ப நீங்க ஒரு வீட்டுல நாய பூனைய வளர்க்க எல்லாம் அது ஒரு பாசமா வளர்ப்பீங்க. அது அப்ப அது ஒரு விருப்பம் மாதிரிதான், விருப்பத்தோட சேர்ந்த இதுதான் அது. கடைசி என்ன சொன்னீங்க? அது போலி செயல். ரெண்டாவது அகங்காரத்துக்கு இந்த சொல். நான் சொல்லி பார்த்தேன். பட்சம், துச்சம், குச்சம் என்று சொல்லி. அந்த வழியில பட்சம் அப்படி வராதா? இல்ல, பட்சம்ன்றது நீங்க எடுத்திருக்கிறீங்களா? ஆனா அதுக்கான இன்னொரு சொல்லி இருக்கு, நல்ல சொல், வேறு சொல். பட்சத்துக்கு
நடிப்பு நடுவானுக்கு நடிப்பு, கடைசிக்கு துடிப்பு, முதலாவதுக்கு தெரியல கடிப்பண்டு போடுவோம். செருக்கு கடைசியில செருக்கு பெருக்கு உருக்கன்னு வரும். அந்த வழிக்கு வருமா ஜெயமல்ல? வருமானா நீங்க சொன்னதுல ஒன்றுதான் சரி. நடிப்பு சரி, நடுவான் சரி. முத்ததுக்கு நான் சொல்லட்டேன், பிடிப்பு நடிப்பு துடிப்பு. அதுலயும் ஒன்றுதான் சரி, இன்னும் ஒன்றுக்கு விட இருக்கு. கடைசி என்ன சொன்ன நீங்க? கடைசி அகங்காரத்துக்கு இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. தானா தடிப்பு ஓகே. ஜெசி இப்ப விளங்குதா? ஒன்று பிடிப்பு, ஆமா. பொருள் மீதான பாசம், அது பிடிப்பு. எங்களுக்கு பிடிப்பு இருந்தா தான் ஒரு சீரியல் இருந்தாலும் ஒரு பிடிப்பு வேணும். பிடிப்பு வரும். மற்ற நடிப்பு, போலியா நடிக்கிறது. மற்ற தடிப்பு, தடிப்பு பிடிச்சவனு சொல்றோம் இல்லையா? நாங்களா பெரிய தடிப்பு பிடிச்சாளா இருக்கேன்னு சொல்லி. தடிப்பு Okay. சொல்லுங்க. நாங்கள் அடுத்ததுக்கு பிடிப்பு போகலாம். நடிப்பு தடிப்பா. அடுத்தது நான் சின்ன சின்ன இதெல்லாம் உடனடியா சொல்லுவீங்க. என்னை கொண்டு போய் சொல்லல கட்டி காரி கொண்டு போய் வேறல்ல தெரியல. சாப்பிடல பொருள் இருக்கலாம். கடல் சட்டியோட வந்து தான் சரி வரும். ராஜினி அக்கா தான் அடிக்க போறா. இல்ல நான் அகந்திய வச்சுக்கொண்டு மூணும் சொல்றதுக்காக யோசிக்கிறோம். அதான் நாங்கள் உடனே சொல்றோம். இல்லை பிரச்சனை இல்லை. ஓகே, ஓடி வாங்க. இப்ப செல்வி அவர்கள் முதலாவதுக்கா உங்களுக்கு எழுத்துக்களை தாரன் கவனம் எழுதுங்கோ. எல்லாம் சுவந்தான் உடனுடனே சொல்ல. நான் டைமே போடல உங்களுக்கு. ஓகே, திகதிக்கு வர தீனா, மற்ற தை மாதத்துக்கு வர தை என்ன, மற்ற அத்தைக்கு வர இத்த என்ன, பந்துக்கு வர இந்த என்ன, மரத்துக்கு வர டானா, இத்தனாக்கு அடுத்தது இந்த பந்துக்கு வர இந்த என்ன, மற்ற மரத்துக்கு வர டானா, மற்ற வீணா, விளக்குக்கு வர வீணா, மற்றது மானா. மானாவா? ஓ, மரத்துக்கு வர மானா. சொல்லாதான் நான் சொல்றேன். மந்திர வித்தை. வாழ்த்துக்கள். அடுத்தது பத்மினி அவர்கள். பொறுங்க வாரன். சரியா? அதே தியதிக்கு வர தீனா, 2 சுழி நானா, அம்மாக்கு வர உம்மன்னா, யானைக்கு வர ஜாவன்னா, மெரைக்கு வர மானா, அத்தைக்கு வர இத்தன்னா. கடைசியா என்ன சொல்லி சொன்னீங்க? இத்தன்னா, அத்தை. இத்தன்னாவா? ஓ, இத்தன்னா அத்தை. இது எல்லாம் சொல்லுங்க. இது கொஞ்சம் சுவமா. சொல்லுங்க. நேரம் வந்துட்டு. அத்தியானம். வாழ்த்துக்கள். அடுத்த ஜெயாக்கா சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கரடிக்கு வர கானா, தங்கைக்கு வர இங்கன்னா, திருப்பியும் இருக்க கானா, கரடிக்கு வர கானா, மற்ற கரடிக்கு வர டானா, அம்மாக்கு வர உம்மன்னா, மெரைக்கு வர மானா, மற்ற கொம்புளானா. சொல்லாட்டி நான் மங்களகரம். சொல்லுங்க, முடியுங்க. சரி, மங்களகரம். ஓகே. அடுத்த சிவமணி அவர்கள். வந்தாச்சு. சிவமணி அவர்கள் நிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து பானா, படத்துக்கு வர பானா, இலைக்கு வர லையன்னா, அம்மாக்கு வர உம்மன்னா, திகதிக்கு வர தீனா, பல்லுக்கு வர இல்லன்னா, மற்றது பயத்துக்கு வர ஜானா, மற்ற பலத்துக்கு வர லானா, சின்ன லானா, இன்னும் இருக்க உம்மன்னா. இல்லை அம்பலம். அடுத்த ஜெசி. நடராஜா. ஜெசி வாங்க. ஜெசி எழுதுறீங்களா? யாரு? ஓகே, ஓகே. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து வானா, வட்டத்துக்கு வர வானா, பல்லுக்கு வர இல்லன்னா, மற்றது பொட்டுக்கு வர பூனா, மற்ற யானா,
ஜன்னலுக்கு வர ஜானா. மற்ற ரெண்டு சொல்லி என்ன ம். மற்ற கொம்புல என்ன கொம்புல என்ன ஓகே இவ்வளாமா கொம்புலந்தான் 6 எழுத்துக்கள். ஜானாக்கு அடுத்து என்ன சொன்னீங்க? ரெண்டு சொல்லி என்ன பிறகு லைக் என்ன மற்ற லையண்ணா கொம்புல என்ன 6 எழுத்து இவ்வளவு சுகத்தை சொல்லும் நீங்க விட ம். எங்களுக்கு இரண்டாவது எழுத்து என்ன சொன்னீங்க? இல்லை இல்லன்னா பல் பல் கல்லுக்கு வர இல்ல. கல்லுக்கு வர ஓகே. கையில பாருங்க இருக்கு. ஓ இருக்கு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஐயோ நான் தான் கண்டுபிடிக்கலாம் நிக்கிறேன். அப்புறம் ராஜினிதான் சொல்லணும். ராஜினியாக்கன் கையிலான் மினுங்க மாப்பிளோட பொன் வளையல் வாழ்த்துக்கள். வேணுமென செய்து பொன் வளையல் ஓகே, அடுத்த ராஜினி அக்கா சரி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க டக்குன்னு சொல்லுவீங்க. நான் சொல்ல முதல்ல நீங்க சொல்லி போடுங்க பாப்போம். ஓகே, டூனா ஆடுக்கு வர டூனா டூனா தான் ஜூனா. சரியா டூனா மற்ற டையனா மரைக்கு வர டை, தம்பிக்கு வர தா, அத்தைக்கு வர இத், தாத்தாக்கு வர தா, மூணு சொல்லி தாத்தாக்கு வர தாவன்னா மற்ற மூணு சொல்லி என்னன்னா மற்றது மானா மரைக்கு வர மானா. மானா கடைசி மானாவ சொன்னீங்க. தாவன்னா மானா. தாவன்னா மூணு சொல்லி என்னன்னா மானா. சரி நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எல்லாம் சுகமா இருந்தது. விதை கண்டு விதத்தம் நல்லா போச்சு. நீங்க இதை கண்டுபிடிப்பீங்கன்றது நான் அதுதானே. எல்லாம் சுகமானதான் சின்ன சின்ன செல்வெல்லாம் இப்ப எடுத்துட்டு வார பெருசு விட்டுட்டேன். எல்லாம் சுகமான சொல். டைம் கூட கவர் பண்ணணும்ன்றதுக்காக மடு தாண்டு நானா இல்லையே மானா சொல்லு தாமரை. அபிஜத்தை முடியுங்க. நான் எடுத்த மாதிரி இருக்குதான். தாமரை ஒட்டி போட்டு தண்டு தாமரை. நீங்க சரி தாமரை தண்டுன்னு சொல்ல. தாமரை தாமரை தண்டா. தாமரை தண்டு. அடுத்தது வாணியவர்கள். உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சிவப்புக்கு வர சீனா, மூன்று சொல்லி நீனா, மற்றது கானா கரடிக்கு வர கானா, மற்றது சின்ன லாவென்னா, இது மூன்று சொல்லி இன்ன, பிறகு டீனா பரி பரி கரிக்கு வர டீ, மற்றது கானா, மற்ற தங்கைக்கு வர இங்கன்னா. ரெண்டு கானாவா? ஓ ரெண்டு கானா. பாருங்க இது எனக்கு சுகமா உடனே வந்துட்டு. ஆமா, மூன்று சுழி இன்னன்னாக்கு பிறகு அடுத்தது என்ன? டீனா டீனா பரி கரி அதற்கு வர டீ. விலங்கு என்ன? டீனா டீனா சீனாவா? டீனா டீனா. கேம்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க சொல்லிட்டோம். இது ஒரு மரம் தானே? ஓகே, மருந்து செடியை மருந்து செடி. மருந்து செடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாது. இந்தியா கஷ்டமா இருக்கு. சரி சிங்க் கனி கலா யானையை நினைச்சு போட்டு சிந்திங்க. எல்லாத்தையும் சரி அங்க வருது. கரிகலாங் 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 கானாவோ சீனாவா? கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி. ஓகே அரசலாங்கண்ணி. ஓகே, அடுத்தது சரோஜினி அக்கா.
ஓ, சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்து பயத்துக்கு வர யானை. யானை. மற்றது பேனா, பெட்டிக்கு வர பேனா. பேனாவா? பெட்டிக்கு வர பேனா. அடுத்தது அம்மாக்கு வர உம்மென்னா. உம்மென்னா. மற்ற தங்கைக்கு வர இங்கன்னா. மற்றது தங்கைக்கு வர இங்கன்னா, தங்கை இங்க என்னவா? மற்றது காகத்துக்கு வர காவென்னா. மற்ற பருப்புக்கு வர டூனா. அவ்வளவு. எனக்கு தான் பிடிக்கலாம். இன்றைக்கு தேவைப்படும் வீட்லயும் ரசத்துக்கு பருப்புக்கு பருப்புக்கு நான் பாவிக்கிறேன் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. நான் ரசத்துக்கு போடுறேன். ஒரு மனமா இருக்குமோ இது? அந்த மனம் உண்டு. இல்ல மணக்காது. மனத்தன்மை இருக்கு. செவிபாட்டுக்கு நல்லதுதான் அது எடுத்து உடம்புக்கு அந்த பக்கத்துல போட்டா போல நான் சாப்பிடவே இல்லை. பெருங்காயம். பெருங்காயம் தான். பெருங்காயம் போடணும். வாயுக்கு நல்ல சாமான். வாயுக்கு நல்ல, உடம்புக்கு நல்லது அது. உடம்புக்கு சொன்னா பிறகு போடுறது. அடுத்த நேம்சக்கா கட்டாயம் போடணும். நேம்சக்கா நீங்க எழுதுங்க. உங்களுக்கு சுவமானதான். மரத்துக்கு வர மானா, திகதிக்கு வர தீனா, பயத்துக்கு வர யானா, பொட்டுக்கு வர பூனா, மற்றது இலைக்கு வர லையன்னா. சின்ன சொல்லு. அகத்தியறதான் நிறைய கொலையா இப்படி எல்லாம் எழுத்து வந்திருக்கு, அதான் பாக்குறேன். எல்லாம் இருந்த நீங்க அகத்தியம் இல்லையா இல்ல? சரி. மானா தீனா யானா கோனா லையன்னா என்ன? நீங்க போனாவா சொன்ன? நீங்க போனாவா போனா பொட்டு. உள்ளுக்கு முணுமுணுக்கிறதப்பா. நீங்களே அந்த பாட்டு பாடுவீங்க அடிக்கடி. பொதிய மலையா? பொதிய மலை சொல்லுங்க. கேள்வியா கேக்குறீங்க? பொதிய மலை. பொதிய மலை. நான் பொதிகண்டில பொதிய மலை. மலை உச்சியிலே புறப்படும். அகத்தியர நினைவு கொண்டது. நான் எல்லாரும் முடிஞ்சுதா? எல்லாரும் முடிஞ்சு. முடிஞ்சு. அதான் கேக்குற மாதிரி நிக்கிறீங்களா? எனக்கு தெரியல. இதுல 6 பேர் தெரியும். ரோஜினி நிக்கிற மாதிரி தெரியல. ரோஜினி இல்ல யாரும் இல்ல. இல்ல. ஓகே, அப்ப நாங்கள் அடுத்ததுக்கு போய் முடிப்போம். மற்றதும் சின்ன சின்ன சொல்லுகளை கொண்டு வருவோம். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போறீங்களா? எல்லாம் பொதுவா தரவா? உங்களுக்கு தெரியா? ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கு தாங்க. கொஞ்சம் பேர். முதலாவது செல்வி அவர்கள், உங்களுக்கு தார எழுத்து. உங்களுக்கு வர்றது பட்டணத்தில் பூதம். பட்டணத்தில் பூதம். 2 சுழி நானாவா? 3 சுழி. பட்டணத்தில் பூதம். என்ன கூப்பிடுங்க போயிட்டு. எல்லாம் நேரடி சொற்கள் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. தச்சமயம் 2 தரம் வந்துண்டா சொல்லுங்க. நான் சொல்லி கொண்டு போன. பட்டணம், பதம், பதம், பூதம், பூதம்,
பூ பூ படம் படம் பட்டம் பட்டம் தம் தம் தில் வரணும் தில் பதில் பதில் திடம் திடம் தடம் தடம் தட்டம் தட்டம் தபம் என்னது தானா பானா அம்மன்னா தபம் தபம் ஓகே தபம் பணம் பணம் பத்தம் என்று சொல்லி இருக்கா நான் தெரியல எழுதி இருக்கிறேன் தானா 3 சொல்லி நானா அம்மன்னா தனம் என்று எனக்கு தெரியல எழுதினான் இல்ல உண்மைனா வராது ஓகே இவ்வளவு வராது என்னது இல்ல உண்மைனாச்சுன்னா வராது ஓகே ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 1 2 3 11 12 15 9 10 14 தான் இருக்கு நீங்க அது மற்றது நீங்க வராதுன்னு அப்ப தனம் மட்டும் பத்தம் மட்டும் இல்லையா இல்ல ஆ நான் சொன்னா நேரடி சொற்கள் மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி அப்ப நீங்க விளங்கல நேரடி சொற்கள் மட்டும்தான் எடுத்து வச்சுக்கிறேன் நான் Okay, okay. நகராட்சி இதுக்கு இந்த இதுக்கு மற்றதுக்கு எடுத்ததுக்கு அது கிடைக்கல ஓகே இப்ப வெட்டாதாக்கள் வெட்டுங்க திருப்பி பட்டம் படம் பட்டணம் பணம் பதில் பதம் தில் திடம் பூ பூதம் தம் தடம் தட்டம் தபம் சரியா இனி சொன்னதை சொல்லி வீணா கூட நேரத்தை வீணாக்காதீங்க கூட சொற்களை வீணாக்காதீங்க முதல்ல பத்னி அவர்கள் சொல்லுங்க திட்டம் தீனா இட்டனாட்டானோம் திட்டம் ஓகே திட்டம் ஜெயாக்கா சொல்லுங்க கூடம் பூ கூடம் கூடம் நட்சத்திரம் என்ன கூடம் இந்த இதை அது சொல்லுங்க. இல்ல இல்ல கூடம் நட்சத்திரம் பூரம் தான் நட்சத்திரம் இருக்கா பூரம் என்றதுதான் நட்சத்திரம் கூடம் வந்து அந்த மறைவா சொல்றேன் கூடகரமா சொல்றேன் ஊடகமா இருக்கிறேன் மற்ற உங்களோட அந்த இதை சொல்றேன் இல்ல அந்த உங்களுக்கு கொளுத்துவீங்க இது இல்ல கூடம் அது சூடம் அது சூடம் கற்பூரம் கூடம் ஓகே சிவமணி அவர்கள் சொல்லுங்க நான் பூத்தட்டம் என்ன பூத்தட்டம் ஓகே பூத்தட்டம் ஓகே சரி ஜெசி சொல்லுங்க பல் ஓகே ஜெசி ராஜினி அக்கா சொல்லுங்க ராஜினி அக்கா வரவண்ணா போனா வாணி அவர்கள் சொல்லுங்க தத்தி தானா இத்தனை தீனா தத்தியோ தத்தி இருக்குது ஓகே சரோஜினி அக்கா போயிட்டாங்க பத்னி அவர்கள் சொல்லுங்க நேவிஸ் அக்கா சொல்லுங்க நான் வந்து பூதல் சொல்றேன் பூவன்னா தானா இல்லைன்னா பூதல் பூதலா அப்படின்னா என்ன அர்த்தம் பூந்துறது பூர்றது பூந்துட்டாங்கன்னு சொல்றது அப்படி வருமா பூதல் ரெண்டு பேருமா பூதல் இருக்குதானே அது புகுதல் பூதல் பூதல் சொல்லுவோம் நம்ம பூதல் இல்ல சொல்லுவோம் பூதல் புகுதல் 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 தான் சொல்லுங்க சரி விடுங்க ஓகே திருப்பி நீங்க தான் சொல்லுங்க அடுத்தது வேற ஏதாவது வச்சிருந்தா இல்ல நேவிசக்கா கீழே இருந்து ஓகே ஓகே வேற ஒன்றும் இல்லை இதுல இருக்கு 1 2 3 4 5 நான் ஒன்று வச்சிருக்கிறேன் ஒருங்க வர நான் நேவிசக்கா சொல்லாட்டி மற்ற வாணியவர்கள் சொல்லுங்க பூதி பூவண்ண தீனா ஓகே பூதி இருக்குது மற்றது ராஜினி அக்கா இல்ல ஜெசி சொல்லுங்க தணல் தணல் அதான் அப்ப அவ தணம் நான் நம்ம வராதுன்னு சொன்னேன் நான் தணல் திருப்பி எடுத்துட்டேன் ஓகே சிவமணி அவர்கள் சொல்லுங்க பதம் 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 வந்துட்டு பதம் வந்துட்டது ரெண்டும் பதம் வந்துட்டு வந்துட்டுதோ ஜெயாக்கா சொல்லுங்க பூணல் என்ன பூணுறது பூணல் பூனல் வருமோ பூணல் அது நேரடி என்ன அர்த்தம் அதுக்கு பூணல் பூட்டுறது இந்த காப்பு தாலி கட்டுறத தாலி பூனல்னு சொல்றதா பூணல 3 சொல்லிருக்கோம் பத்னி சொல்லுங்க ததி தானா தீனா ததி ததி இப்ப செல்லிவர்கள் சொல்லுங்க தத்தி தானா இட்டன தீனா அது வந்துட்டது தானா இல்ல சொன்னவ வாணி அவர்கள் சொன்ன தத்தி ஆணி சொல்லிட்டான் அதான் தத்தி இல்ல பானா பத்தி பத்தியா பானா இட்டன தீனா பத்தி ஓகே பத்தி இருக்கு ஓகே பத்மினி சொல்லுங்க திருப்பி பதி பதி ஓகே என்ன சொன்னீங்க பதி 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 மற்றது ஜியாக்கா சொல்லுங்க ഞാനും പതിതാ വച്ചിരുമ്പോ തടൽ
தடலா ஓ ஆமா தடல் சொல்லி இல்லையா இல்ல இல்ல கடல் கடலும் சொல்லல கடல். ஓகே தடல். ஓகே தடல். சிவமணி அவர்கள் சொல்லுங்க. எல்லாம் வந்துட்டு மூன்று கிடக்குது. ஏன்னா ஒரு சொல்லு நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். சிவமணி அவர்கள் ஜெயசி சொல்லுங்க. திடல் திடல் வந்துட்டு திடல் வந்துட்டு திடம் தான் வந்தது. திடம் வந்த திடம் வரி. திடம் வந்தது திடல் வரையில. திடல் வரையில. ஓகே திடல் வரையில. ஓகே ஆ. திடல். ஜெயசி. வாணி அவர்கள் சொல்லுங்க. பூனம் அண்ட் ஆபரணம். பூனம். பூவண்ணா நம்மண்ணா. அது முதல் சொன்னா பூனல் என்ன இது பூனம். ஓகே நேவிசக்கா. தடல் தானடான இல்லைன்னா வந்துச்சு. தடல் வந்துட்டு. நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. தட்டல் 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 இருக்கு. இப்ப வினை சொல்லுவதுக்கு எனக்கு வேறு நான் ஒன்று சொல்லட்டும். ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. சிவமணி சொல்லுங்க ஜெயக்கா. பணம். வந்துட்டு பணம் தெரிஞ்சொல்ல பணம் வந்துட்டு. வந்தது. தடம் வந்துட்டுது. நானும் சொல்லலாமா? சொல்லுங்க. சதி தானத்தீனா சதி வந்துட்டு. இப்ப என்ன வந்துட்டு. வந்தது? ஜெசி சொல்லட்டா? சொல்லுங்க. தில் வந்துட்டு. அது வந்துட்டு சரி, வந்துட்டு. நான் நான் ஒன்று சொல்றேன். சொல்லவா? நான் சொல்றேன் பதி. பதி வந்துட்டு. வந்துட்டுது. பதி வந்தது. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. ஜெயமலர் நான் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. சொல்லலாமா? பொருங்க. சிவமணி அவருக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. திட்டல் திட்டல் திட்டல். அதான் வினை சொல்லுங்க எனக்கு வருமானு சொன்னேன். நான் இப்ப சொல்லுங்க. பொருங்க. நேவிசக்கா சொல்லுங்க. பூவதி 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 நான் எழுதி வச்சுக்கிறேன். பூவதி. பூவதி வேற. ஜெயாக்கா சொல்லுங்க. எனக்கு எல்லாரும் சொல்லுவேன். ஜெயாக்கா சொல்லுங்க. பூட்டல் பூட்டுறது பூட்டல். பூட்டல். முதல் அவ என்ன சொன்னவ? அதுவும் போட்டு நான் தட்டல் சொன்னேன். இப்ப பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தினம் தினம் திணமண்டு இல்ல. திணமண்டா என்ன இல்ல தெரியல. திணம் இல்ல. சரியா வேற யாரும் வச்சிருக்கீங்களா? ஒரு டைம் இல்ல. இல்ல. இது வந்து இப்ப தத்தண்ட ஒரு சொல்லி இருக்கு. தானா இத்தனை முதல்ல உங்களுக்கு தந்தனா தத்தண்டா தாகவே அப்படி ஏதோ ஒன்று சொல்லி வருது. மற்றது திதமன்ற சொல்லி நாங்கள் வளமையா சொல்றோம். திதம் அது ஒரு சொல்லி இருக்கு. ஓகே அடுத்த ஆள் வாங்க. பத்மினி அவர்கள் உங்களுக்குரிய சொல் வந்து அடாவடித்தனம். அடாவடித்தனம். இத்தனை வரும் என்ன? இத்தனை வரும். அடாவடித்தனம். இல்ல எனக்கு இல்லையே. எனக்கு இருக்கிறது அடாவடித்தனம். 1 2 3 4 20க்கு மேல எடுக்கலாம். ஓகே சொல்லுங்க பாப்போம். பதில் எனக்கு அடாவடி அடாவடி தனம் தனம் தம் தம் அடி அடி வடி வடி தடி தடி அம் அம். அவ்வளவுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு 1 2 3 4 5 6 7 8 சொல்லி இருக்கிறேன். 8 இல்லையா? இல்ல தன 7 தான். 7 தான் சொல்லிருக்கீங்க. ஓகே நீங்க சொன்னதே ஒருக்கா சொல்லுங்க. அடாவடி ஓகே அடி அம் வடி. அம்மன் அம்மன்டா அழகு. வடி
மற்றது தடி தனம் தம். ஓகே. ஓகே, இப்ப 10 கேளுங்க. இப்ப எத்தனை சொல்லி வரப்போதுண்டா? ஓகே, இப்ப இந்த கீழே இருந்து போ. நேம்சக்கா சொல்லுங்க கொண்டு. அதான் நான் சொல்றேன், அதான் நான். அதனம் அதனம் அது அதனம் 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 என்ன அது அர்த்தத்தையும் சொல்லணும். நான் எழுதுல அதனம் எனக்கு தெரியல, ஆனா அதான் நான் சொல்றேன். அதனம் பிள்ளை இவ்வளவு சொல்லு கிடக்க அதனத்தை கொண்டு வரங்க, தெரியாத சொல்லு. சரோஜினி அக்கா இல்ல வாணி அவர்கள் சொல்லுங்க. வதனம். வதனம். ஓகே, ஜெசி சொல்லுங்க. பனம். வனம். பத்மினி அவர்கள் வடிவாக்காவ நீங்க எத்தனை வருது? சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அத்தம் அத்தம் அத்தம். அத்தம்ண்டா என்னன்னு தெரியுமா? நட்சத்திரம் ஒன்று இருக்கு. அத்தம்ண்டா கன்னமிடு, ரெண்டும் இருக்கு. கன்னமிடு. ஓகே, மற்றது ஜியாக்கா சொல்லுங்க. பனம் தனம் அதான் இப்ப சொன்னது. தனம் தனம் ரெண்டும் சொல்லியாச்சு. தனம் ரெண்டும் வந்து வந்துச்சு. நான் சொல்லிட்டேன். பத்மினி சொல்லுங்க. நான் சொல்லலே. பொறுங்க, நீங்க முதலாவது முன்னுக்கு தான். பத்மினி இப்பதான் வருவீங்க. பத்மினி சொல்லுங்க. வதம். வதம் இப்ப சொல்லு. பொறுங்க. வதம் ஒருவரும் சொல்லல. வதனம் தான் வதம். ஓகே, வதம் வதம் வதம். வேற ஓகே இல்ல, வேற இல்ல. ஓகே, இப்ப செல்வி சொல்லுங்க. வத்தமண்டு இருக்கா? வானா இத்தனை. வத்தம்ண்டா சோறு. திருப்பி நீங்க தான் சொல்லுங்க செல்வி அவர்கள். தடாண்டு வரும். தடா சட்டம் தானாடா தடா வரும். தடாண்டது இன்னொரு சொல்லும் இருக்கு. தடாண்டா பாளை. பாலையா? பாளை தென்னம்பாளை பூம்பாளை தடா. ஓகே. பத்மினி சொல்லுங்க திருப்பி. தவம். தவம். ஓகே, ஜெயாக்கா சொல்லுங்க. அனமண்டு இருக்கு. அனமண்டு சூட்டை சொல்றது அனமா இருக்குண்டு. அன்னமண்டு இல்ல. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அவம் அவம் இருக்கு. அவம் இருக்குது. அவம் இருக்கு. ஆனா அனமண்டா சோறுக்கான ஒரு சொல்லு. அனமா? அனம். ஆனா ரெண்டு சொல்லி நானாமன்னா. அன்னமண்டா சோறு அன்னம் தான் சோறு. சோறு. விளங்கல. அன்னம் தான் சோறு. அனமண்டு இல்ல அனமண்டாலும் சோறு அது தெரியல எனக்கு. அப்படி இருக்கோ தெரியல. அங்க இருக்கிறது. சிவமணி அவர்கள் சோறுதான். அனமண்டா சோறும் இருக்கு, அன்னமண்டா சோறு ரெண்டும் சொல்லு. ஜெசி சொல்லுங்க. அதம். அதம் வந்துடுதுல்ல இப்ப? அதம் வந்துடுது. ஓகே, கவனிக்கிறேன். ஜெசி ராஜினிகா நிக்கிறீங்களா? அடுத்து நீங்களா ஏதாவது சொல்லு. வாணி அவர்கள் சொல்லுங்க. தானா இத்தனை தத் நீங்க சொன்னது. தத் இருக்குது. நேம்சக்கா சொல்லுங்க. அடித்தனம் இருக்கு. அடித்தனம். முதன்மையான சூறாம என்ன அடித்தனம் சொல்லிருக்கா? அடித்தனம் இல்ல. ஆனா விட்டுட்டு வேறு ஒன்று போட்டு சொல்லி இருக்கலாம் நீங்க. வடித்தனம். வடித்தனம் இல்ல, அதுவும் வராது. வடித்தனம் வராது. அடித்தனம் அது இல்ல. அதுக்கு ரெண்டு தானே வரும். ஓகே, அதுவும் வராது. தடித்தனம் தடித்தனது ரெண்டு தானே வரும். தடித்தனம் தடித்தனம் இருக்குதான். அதுக்கு ரெண்டு இல்ல இல்ல இல்ல. அனமண்டா அந்த முதன்மையான சூறை சொல்றது அனம. ஓகே, உங்களை போட்டுக்கிடாது புள்ளி போட்டுக்கணும். ஓகே, மற்றது வேற யார்? அத்தனமண்டு இருக்கா? அத்தனமண்டு இல்ல. வேற இல்ல. அவனம் இருக்கா? அவடி அவடி இல்ல. அவடி இல்ல, இதுக்கு சொல்லி இருக்கு. நீங்க யாராவது வச்சிருந்தா சொல்லுங்க. நான் சொன்னானு சொல்லவா? சொல்லுங்க. வடிதம். வடிதம் வடிதம்ன்ற அர்த்தமும் தெரியணும் எனக்கு. வடிதம் வடித்தத சொல்றதானே வடிதம். வடாவடி வடிதம். வேற வேற வச்சிருந்தீங்க. இதுக்கு இன்னும் என்ன சொல்லு? வடாவடி 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 வத்தனமண்ட சொல்லி இருக்குதா? வத்தனம். வத்தனம் தத்தனம் இல்ல. வத்தனம் இல்ல. தத்தனம் அப்ப அத்தனம் இருக்கு. அத்தனம் இல்ல. அத்தனம் இல்ல. தத்தனம் இல்ல. தத்தனம் ரெண்டு தானா வராது. தவனம் 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 இருக்குது. ஓகே, தவனம். தவனம். ஆமா. ஓகே, வேற ஜெமில நான் சொல்றேன். அடிடா. அடிடான்னு சொல்லுவோம். அடிடா. இவர் இப்படிதான் கொண்டு வர. அடிடா புடிடா. அடிடாவை விட்டுட்டு அடாண்டு சொல்லலாம். அடாண்டு சொல்லலாம். அடாண்டு சொல்லலாம். அது இருக்கு சொல்லு. அடாண்டு. அடாண்டு இருக்கா? அடாண்ட தடா.
ஓ, தடா தடா வந்துட்டு. சொல்லியாச்சு. தடா தடா சொல்லியாச்சு. அடாத்தனம் வரும் தானே ஜெயமலர்? தடா வந்துட்டுதோ. ஜெயமலர் அடாத்தனம் சொல்றதானே? அதை நான் சொன்னா அது போல. அடாவடித்தனம் தான் சொல்ல, அடாத்தனம் சொல்ற அப்படி வர. அடாத்தனம் பண்றேன்னு சொல்றதானே அந்த விளையாட்டுல குழப்புறதுக்கு. அது அலாப்பி. அலாப்பி, அது அலாப்பி. அடாத்தனம் பண்றேன்னு தானே சொல்றது. அலாப்பின்னா சொல்றது அத்தனை நான் ஏற்கனவே சொன்னேன், அது இல்லைன்னு சொன்னீங்க. அதடா அதடான்னு ஒரு சொல்லியிருக்கு. அதடா அடடான்னு சொல்ல நீங்க. நீங்க பேச்சு வழக்க விட்டு நேரில் எடுத்த வழக்குல கொண்டாங்க. இப்ப பேச்சு வழக்கு சொல்லிட்டா கணக்கு எடுக்கலாம். நாங்கள் இப்ப கதைக்கு எடுக்கலாம். சரி, அடுத்தது சொல்லுங்க. சரி. வடித அடுத்த வடிதட்டுக்கு வந்து வடித மண்டும் இருக்கு பேரா. வடிதட்டுக்கு ஓகே, அது உங்களுக்கு வடிதம் வேற. தாங்க முடிஞ்சிடல. ஒன்றும் இல்லை. அடுத்தது இல்ல, இதுல நான் எழுதி சொல்றேன். அடான்னு சொல்லி நீங்க ஒரு தடவை சொல்லல. மற்ற அடான்னு நாங்க சொன்னேன். இப்ப அடாண்டு சொன்னேன்தானே, அது நான் சொன்னது அப்புறம் சொன்னீங்க அடாண்டு. இல்ல, நான் சொன்னேன்னு மற்ற அதவம் என்று சொல்லி இருக்குது. அதவம் என்று அத்தி மரம். என்ன சொல்லு? அதவம் ஆனா தானா வானவம் என்ன அதான் அதவம் என்று அத்தி மரம் என்று இருக்குது. மற்ற தானா இல்லையே. தாவன்னா தானே இருக்கு. அடாவமண்டா வரும். அதவம் ஆனா தானா வானவம் என்ன அதாவாமா சரி. மற்ற அத்தம் என்று சொல்லி இருக்குது. அத்தமனுக்கு கண்ணாடி கண்ணாடி என்று அத்தம் கண்ணாடி. அத்தம். ஆனா இத்தனை தானம் அர்த்தம் இருக்கு. மற்ற அபத்தம் பயனற்ற அபத்தம். அபத்தமா பேசாதேன்னு சொல்லி அந்த அபத்தம்னா பயனற்ற பேச்சு. பயனற்ற அர்த்தம் பண்ற நட்சத்திரத்துக்கு வருமில்ல? அது அர்த்தம். தெரியும் எனக்கு. நட்சத்திரம் அர்த்தம் அத்த நட்சத்திரம் உண்டு. அது ஆனா இட்டன் அவர் நினைக்கிறேன். ஆமாம், ஆனா இத்தனை தானம். அர்த்தம் இல்ல அதுக்கும் பெருந்தான் நான் சொன்னதான் தான் அது. ஆனா தனி அர்த்தம் இருக்கு போல என்ன. அர்த்தமும் சரி. இது இதோட எனக்கு தெரியல. அது நான் பார்த்தேன் எழுதினேன். மற்றது தடாம் என்று சொல்லிருக்கு. தடாம் தடாண்டும் இருக்கு, தடாமண்டும் இருக்கு. தடாமண்டா வளைவு. தடாம் தடாம். மற்ற அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். அடுத்த ஆள் வாங்க. அடுத்த ஜெயாக்கா சொல்லுங்க. தானாம போட்டிருந்தா சடாம சொல்லி இருக்குல்ல. உங்களுக்கான இது வந்து கட்டுக்கடங்காதவன். கட்டுக்கடங்காதவன் சேர்த்து வருது. கானா கட்டுக்கடங்காதவன். தானாவா? கானா கட்டுக்கடங்காதவன். கட்டுக்கடங்காதவன் சேர்த்து வரும் அப்படின்னு சொன்னா. ஆமா ஆமா. கடைசியில இன்னென்னவா? ரெண்டு சொல்லி என்னன்னா ஓகே. யாக்கா சொல்லுங்க. கட்டு கட்டு கடு கடுப்புன்னு ரெண்டு சொல்ல வர முடியும். தனியா கடு கண்டு வராது. மெட்டது சொல்லுங்க. கடுக்கிற சொல்றதானே. அது கடுக்கிறது வேற, கடு வேற. கடு சரி. அப்ப தட்டு தட்டு. ஓகே. காடு காடு. ஓகே. தட்டு தட்டா? ஓ, தட்டு தான் சொன்னீங்க. தட்டு கட்டு சொல்லிட்டீங்க. முதல் கட்டு சொன்ன நான். ஓ, தட்டு காடு. ஓ, வடு வாட்டு. ஓகே. வட்டு ஓகே. வடங் வங்க வங்கா வங்கான் வங்கா வங்கா வங்காளத்துக்கு வங்கான்னு சொல்றதா? வங்கா. சரி, மெட்டது சொல்லுங்க. அவ்வளவுதான். தகாடு இல்ல, சாரி, தகாடு எழுதினான்னு சொல்றேன் மேடம். தகாடு தடங்கு தடக்கு தடக்குன்னு வருமா? எழுதினதா சொல்லுங்க. எழுதுனது எல்லாம் போய் நடக்குது.
தடக்கண்டு வராது சொல்லுங்க வேறு மற்றது. அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 சொன்னீங்க இப்ப. கட்டு தட்டு காடு தட்டு செல்லியம் கட்டு தட்டு காடு தகடு வட்டு வடு மற்றது வங்கான்னு சொன்னீங்க. உண்டு 7 என்ன வங்க வங்காண்டு அது பறவை வகைன்ற ஒரு பேராம். அது பறவை வங்கா வகை. பறவை இருக்கு. வங்கா 1 2 3 4 5 6 7 தான் கிடக்கு. ஓ ஓகே காது காடு தாளம் சரிங்க. இனி சொல்லல அந்த டைம் அதுக்குத்தான் டைம் தான். ஓகே செல்வி அவர்கள் சொல்லுங்க. என்னையா சொல்றீங்க? இப்போ ஒன்று சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. காவன்னா கா ஓ காவண்ணா இருக்குது. ஓகே பத்மினி சொல்லுங்க. கடன் கடன். ஓகே ஜியாக்கா சொல்லுங்க. வடு வடு சொல்லியாச்சு. ஓகே சிவமணி சொல்லுங்க. தக்கன் தக்கன். டக்கனா? தக்கன். ஓகே தக்கனண்டா என்ன தெரியுமா? தக்கனண்டா கல்வன். ஜெசி சொல்லுங்க. என்ன அர்த்தம்? கல்வன். தக்கனண்டா கல்வன். இல்ல கணக்கா ஜெசி சொல்லுங்க. காடன். காடனா? என்ன ஒரு சொல்லுங்க. காடன். காடன் இருக்கட்டும். காடன் காடனண்டா என்ன அர்த்தத்தை சொன்னா சொல்லுது. சரி காட்டுக்கு போறாங்க காடன். என்னட்டு கேளுங்களேன். ஒருங்க வாரன் ராஜினியக்க வாணி அவர்கள் சொல்லுங்க. கடுவன். 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 ஓகே கடுவன் இருக்கு. நான் சொல்லட்டா? சொல்லுங்க ராஜினி அவர்கள் சொல்லுங்க. கங்கா. என்னது? கங்கா எழுதுனதெல்லாம் சொன்னா கங்கா. கங்கா பேர் இருக்குது. கங்கா. சரோஜினி யார் நேவிசக்கா சொல்லுங்க. கடுக்கன். கடுக்கன். கடுக்கன் போடுறது காதுல. காடு. ஓகே திருப்பி நீங்க தான் சொல்லுங்க. அது கடுக்கண்ணல்ல. நான் சொல்றேன் காதகன். ஓ காதகன். வேற என்ன சொல்ல விடாம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க மலமல்லண்டு. ஓகே நீங்க வாணி அவர்கள் சொல்லுங்க. வாணி அவர்கள் சொல்லுங்க. நான் தடு. என்ன சொல்ல இல்ல பொறுங்க நான் கீழே இருந்து இல்ல தடுவரை இல்ல தட்டுத்தான் வந்தது. இல்ல தடு வேற இல்ல. ராஜினி அக்கா சொல்லுங்க. வடுகன். வடுகன். வடுகன் இல்ல வேற ஒரு சொல்லு போ நடுவுல வந்தா வேற ஒண்ணு வரும். வடுகன் இருக்கு சொல்லு. பட்டு இக்கன்னா வருமோ? வடுகன். வடுகன் தெரியல. நான் பார்த்து தான் வடுகன் ஒரு சொல்றேன். ஜெசி சொல்லுங்க. எனக்கு இல்ல. ஐயோ சொல்லக்கூடாது இல்லையன்றீங்க. இல்ல சிவமணி சொல்லுங்க. நீங்க மேல நிக்கிறீங்க. சிவமணி சொல்லுங்க. மடமலன்னு சொல்லிக்கிட்டு வாரீங்க கேட்கிறேன் இருக்கிறீங்க. தடு தடு இருக்கு. தடு வந்துடுது இப்ப. ஜெயாக்கா சொல்லுங்க. காட்டு. காட்டு. பத்மினி சொல்லுங்க. இப்ப சிரிக்க கூடாது கவடு. நாங்களே சொல்லுதானே. சிரிக்கிறது என்னது? ஓகே செல்வி அக்கா சொல்லுங்க. நான் இது ஒரு பெயர் இருக்கு தங்கான்றது தானாங்கன்னாக்கா அவ கங்கா சொன்னவ தங்கா இருக்கு. ஓகே திருப்பி செல்வி அவர்கள் சொல்லுங்க. வகடு கண்டு வருமல்ல வகடு என்ற மாதிரி வானா கீனா தான் வரும். வகுடு வகடு இல்லையா? உருவாக்குதுங்க. பத்மினி சொல்லுங்க. கடு கண்டு வருமா? கடு இல்ல தனியா கடு கண்டு வர கடு கண்டு தான் அதுல அர்த்தம் இருக்கு. கடு. ஜெயாக்கா சொல்லுங்க. வடு. வடு வந்துட்டுது. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. காட்டுக்கடன். என்னது? காட்டுக்கடன். காட்டுக்கடனா? இந்த காட்டுக்கு கடன். காட்டுக்கு கடனும். ஜெசி சொல்லுங்க. இல்ல. ராஜினி அக்கா வாணி சொல்லட்டா? நான் காவண்ணா. கான் இருக்குது. நானும் வச்சிருக்கேன் உண்டு சிரிக்காம சிரிக்க கூட. ராஜ்மிகா சொல்லுங்க நீங்க சொன்ன சரி கூட. கக்கட்டு இருக்கான்னு கக்கட்டி சரியா கக்கட்டு. கக்கட்டி அண்டு இருக்குது. கக்கட்டு கண்டு கக்கட்டு. நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் சிரிக்க கூடாது. இல்ல கக்கா. சரி நீங்க அதைத்தான் சொல்லுங்க. என்ன தெரியும் நான் எழுதி வச்சிருக்கேன்.
ஓகே இப்ப திருப்பி நான் சொல்றேன்னா நான் என்னடா கேட்கல இல்ல நீங்க. நான் திருப்பி கீழே இருந்து வரேன். நான் மேல இருந்து வந்தேன். இப்ப கீழே இருந்து போறேன். சரி, என்ன சரி. சொல்லி கிடாக்கு அதெல்லாம் கேட்கிறேன் திருப்பி. ம். நேவிசக்கா சொல்லுங்க. இன்னும் இருக்கா அதுல? ஓ இந்த மினிட்ட கணக்கு கிடக்கு அதெல்லாம் திருப்பி பாரு. ஐயோ நேவிசக்கா கடுங்காடு கடும் இல்ல அது ரெண்டு இப்படியான சொல்ல விட்டுட்டு நான் இருக்கிற சொல்ல சொல்லுங்க. கடுமையா காடுகள் இருக்கும். அது ரெண்டு காவனா இல்ல பிள்ளைகளே. கடுங்காடு காவன்னா ரெண்டு ஓகே காவனா. வாணியோட சொல்லுங்க. கடுங்காடு இருக்குதானே கடுங்காது. காகம் இல்ல. ஓகே கட்டுவன். ஐயோ கடவுளே. கட்டுவன். ஓகே அது இடத்தின் ஓ பேர். அது இடத்தின் பேர் கட்டுவன். யா கட்டுவன் இருக்குது. ராஜினி அக்கா ஜெசி. கடன் கடன் சொல்லியிருந்தோமா? ஓ அது வந்துட்டு அது ஜெசி. முதல் வந்துட்டு. இந்த என்னடா இல்ல. இதுதான் நான் சுப்பிரமணி சொல்றேன். அக்கா. ஜெயாக்கா. எனக்கிட்ட இருக்குண்டு. ஜெயாக்கா பத்மினி. நான் ஒன்று வச்சிருக்கிறேன். செல்வி அக்கா. நானா ஓ சொல்லுங்க. பானா காவன்னா வகா வகான்றது ஜப்பான் தமிழின் ஒரு இலக்கியத்தில ஒன்று பகுதி. சரியா போச்சு. நீங்க ஒரு டிக்ஷனரியில எல்லாரும் dictionary வச்சு இப்ப கொள்ளுங்க. இருக்கிற சொல்லுங்க. கங்காரு. ஏன்னா அதுல கணக்க வரும். டிக்ஷனரியில வந்து டெலிபோனுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அப்படி சரி வராது. அப்ப அது எல்லாரும் சும்மா dictionary எல்லாத்துக்கும் வச்சு அர்த்தம் கொள்ளுங்க. போட்டு கொண்டே இருப்பான். அவன் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பாசையில கதை கேட்க எல்லாத்தையும் தமிழ்லண்டே போடுவான். தமிழ்ல எழுதி போடுவான். அது தமிழ் இல்ல. சரி நான் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. கவன் கானவானா என்னன்னா படம் வந்தது கவன். கவன். அப்ப கக்கான்றது தமிழ் சொல்ல. நான் சொல்லட்டா உண்டு. ஏமல நீங்க சொல்லிருந்தேன் அவரணும் கவன். ஏமல இல்ல இல்ல ரெண்டு கொஞ்சம் பொறுங்கக்கா கொஞ்சம் பொறுங்கக்கா. கக்கான்றது தமிழ் சொல்ல. கவன் ரெண்டு ஒரு படம் வந்தது. கவன் வந்தது ஆமாம். கவன் கவன் ரெண்டு சொல்லிருந்தேன் அவளே. என்ன நான் ஒன்று சொல்றேன்னா கக்கட்டு. ம் கக்கட்டு கக்கட்டு. வந்ததான் இப்ப ஒரு ஆள் சொன்னதில்ல இதுல இப்ப ராஜினி கக்கண்டு கக்கட்டுன்னு சொன்னேன். அதான் கக்கட்டு வேண்டா என்ன? கக்கட்டு இந்த இதை சொல்ற கக்கட்டு. அதுக்குள்ள கட்டு போட்டா கக்கட்டு வந்துட்டுன்னு சொல்றவே. ஆனா அது வந்துட்டான். அக்களுக்குள்ள கட்டு வந்தா கக்கட்டு வந்து. இப்ப வச்சிருக்காக்கள் சொல்லுங்க. நான் சொல்லி பண்ண முடிக்க போறேன். கானா மானா இல்லன்னு சொல்லி இருக்கா. இப்ப நான் அவ்வளவு என்ன சொன்னேன் நான் அவ்வளவு என்ன சொன்னேன் இல்ல நீங்களும் சொன்னல படம் காட்டு வந்து சொல்லி காட்டுறதுக்கு காட்டு வேண்டா. அது வந்துட்டு ஏன் பெட்டு ஆகட்டும் நீங்க. கங்கன் சொல்லிருக்கா கானங்கன கான இன்னன. ஓகே கங்கன் இருக்குது. வாழ்த்துக்கள். கங்கன்ன்றது ஒரு அரசன் பேரு. தமிழ் அரசன் பேர் கங்கன். கங்கன். ஓகே ஆனா பல்லவர்களின் சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது. அப்போதான் சொன்னீங்க. ஆனா இந்த சொல்லி வரையில என்ன சொல்லு? பல்லவர்களின் சிறப்பு பெயராம் அது. பல்லவ அரசர் இருக்கணும் தானே. பல்லவ நாட்டு அரசர். பல்லவத்தை அது என்ன சிறப்பு பெயர்? கங்கனா காதவனாக்கம். காதகன் அப்பதான் வந்துட்டுது. தங்கன் தானே. தானாங்கன்னா கானா என்னன்னா தங்கன்ன்றது. தங்கன் வந்துட்டு வரையில தங்கன் கடங்கன் சொல்றேன் கேமில. வடங்கன் வரும். அவரெல்லாம் கடங்கன்னு சொல்லுவார்களா? இல்ல இல்ல கடங்கன் கடங்கன் அல்லாட்டி வடங்கன்னு சொல்லிடணும். ஓகே நானே சொல்றேன். ஒரே சொல்ல போறீங்களா? இல்ல இன்னும் காடவன். காடவன்டா பல்லவர்களின் சிறப்பு பேர். காடவன் காட்டு காடவன். மற்றது இதுல நீங்க சொல்லாத சொல்லு வந்து தகாண்டு ஒருத்தர் சொல்லல. தானகாவன்னா நான் எழுதி போட்டு சொல்லாம். மற்ற தவன் என்ற ஒருத்தர் சொல்லல. தவன் தவன்டா தவசி என்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு. தவசி. நான் சொன்னேன். நீங்கள் தவன் தானா பானா என்னன்னா நீங்க தவன் தவன் தவம் என்று சொன்னீங்க. தவன் என்று சொல்லி இல்ல நான் தானா வானா என்னன்னா அர்த்தம் தவம் என்று சொன்னேன். இல்ல கவன் தானே. கவன் தான் அவ சொல்ற கானா. இல்ல தவன் என்றாலும் தவம். ஓகே மற்றது வங்கன் என்ற ஒரு அர்த்தம். வங்கன் பானங்கனக்கான என்னன்னா வங்கன்டா வரிஞன் என்ற ஒரு அர்த்தத்துல இருக்குது. மற்ற வடுகன் ஒரு சொல்லல. வங்காண்டு சொன்னேன். வடுகன்ன்றது பிரம்மச்சாரி. சொல்லி இருக்கு தானே. வெண் கொடுமை வெண் என்ற ஒரு சொல்லி. என்ன பிரம்மச்சாரிக்கு என்ன சொன்ன நீங்க? வடுகன். வானாவோ வானா டூனா கானா என்னன்னா வடுகன். சொல்லும் வருமா வானா என்னன்னா அதான் இப்ப சொன்னான். வெண் கொடுமை
வன்கொடுமை சட்டம்னு சொல்றீங்க. ஜெயமலை நான் சொன்னேன்னா நீங்க சொன்ன அப்படி இல்லையான்னு வடுகன் சொன்னவா எதை சொன்னீங்க? வன்னா இல்ல வடுகன் சொல்ல நீங்க இல்லையா நீங்க ஜெயானகிருஷ்ணன் சொன்னவா அப்படி இருக்குது நான் சொல்லக்கூடாது நான் சொன்னேன் நான் வடுகன் சாரி இங்க எழுதி இருக்கிறேன். உங்களுக்கு போட்டு நான் புள்ளி இங்க இருக்குது. நான் அது எந்த இதை என்னன்னு அப்படி இருக்கு வடுகன்னு சொன்னார், வடுகன். வடுகன் அது உங்களுக்கு நான் ஏற்கனவே புள்ளி போட்டு நான் வடுகனுக்கு நான் அதுல சொல்லி இருக்கு. நான் இந்திய விட்டா விட்டுட்டேன். நான் அப்புறம் பாடுறேன். ஜெயாக்கா முடிஞ்சு சிவமணி அவர்கள் உங்களுக்கான சொல்